செம்மணி மனித புதைகுழியில் இதுவரை 499 எலும்புக்கூடுகள் அடையாளம். பாரிய கொள்ளை சம்பவம், 3 பெண்கள் உட்பட 4 கைது. மெகசின் சிறைச்சாலையில் பதற்றம். பயணிகளின் வசதிக்காக புதிய திட்டம், பேருந்து கட்டணத்தில் டிஜிட்டல் மாற்றம். இன்று பலத்த மழைக்கு வாய்ப்பு, வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரிக்கை. மீனவர்களுக்கு வளிமண்டலவியல் திணைக்களம் விடுத்துள்ள எச்சரிக்கை. தமிழர் பகுதிகளில் மலை போல் குவியும் குப்பைகள். மெட்டா நிறுவனத்திற்கு $567 மில்லியன் அபராதம். பின்னணி என்ன? கனடாவில் வீட்டு வாடகை மோசடி, போலீசார் எச்சரிக்கை. இனி தொடர்வன விரிவான செய்திகள். செம்மணி மனித புதைகுழியில் 3ஆம் கட்ட அகழ்வு பணிகளை 56 நாட்கள் முன்னெடுப்பதற்கு நீதிமன்றம் அனுமதி வழங்கியிருந்த நிலையில் 45வது நாளான நேற்றைய தினம் வியாழக்கிழமை 8 புதிய எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. அத்துடன் ஏற்கனவே அடையாளம் காணப்பட்டிருந்த 5 எலும்புக்கூடுகள் முற்றாக அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளன. இதன்போது நாணய குற்றி ஒன்றும் சிறுவர்களின் ஆடைகளுக்குரிய பொத்தான்களும் சான்று பொருட்களாக மீட்கப்பட்டுள்ளன. இதன் அடிப்படையில் செம்மணி மனித புதைகுழியில் 1ஆம், 2ஆம் மற்றும் 3ஆம் கட்டங்கள் என இதுவரையில் 99 நாட்கள் அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. இதுவரை மொத்தம் 499 எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டதுடன் அவற்றுள் 494 எலும்புக்கூடுகள் முற்றாக அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளன. கொள்ளை சம்பவம் ஒன்றுடன் தொடர்புடைய 3 பெண்கள் உள்ளிட்ட 4 பேரை கல்கிசை குற்றப்புலனாய்வு பிரிவினர் கைது செய்துள்ளனர். கடந்த ஜூலை மாதம் 18ஆம் தேதி அன்று வீடு ஒன்றை உடைத்து 1,41,00,000 ரூபாய் பெறுமதியான தங்க ஆபரணங்கள் கொள்ளையிடப்பட்டதாக போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு அளிக்கப்பட்டிருந்தது. குறித்த சம்பவம் தொடர்பில் கல்கிசை குற்றத்தடுப்பு பிரிவினர் விசாரணைகளை முன்னெடுத்திருந்தனர். இதற்கமைய நேற்று தெஹிவளை பகுதியில் இக்குற்றத்துடன் தொடர்புடைய 2 பெண் சந்தேக நபர்களும் ஹட்டன் பத்தன பகுதியில் அந்த குற்றத்திற்கு ஒத்தாசை வழங்கிய ஆண் ஒருவரும் பெண் ஒருவரும் கைது செய்யப்பட்டுள்ளனர். இதன்போது திருடப்பட்ட 8 ஜோடி தோடுகள், 4 தங்க பதக்கங்கள், 1 வளையல், 10 தங்கச் சங்கிலிகள், 1 கை காப்பு, 2 தங்க மோதிரங்கள் உள்ளிட்ட பல சொத்துக்கள் போலீசாரினால் கைப்பற்றப்பட்டுள்ளன. கைதானவர்கள் 28, 46, 53 வயதுடைய பெண்களும் 28 வயதுடைய ஹட்டன் பத்தனை பகுதியைச் சேர்ந்த ஆண் ஒருவரும் அடங்குவதாக தெரிவிக்கப்படுகிறது. சம்பவம் தொடர்பில் கல்கிசை போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். சிறைச்சாலையில் பதற்றமான சூழ்நிலை ஒன்று ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாதுகாப்பு படையினர் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளதாக இலங்கை போலீஸ் தெரிவித்துள்ளது. சிறைச்சாலையில் பிரிவில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள கைதிகள் குழுவொன்று அப்பிரிவில் இருந்து வெளியேறி திடீரென ஒழுங்கீனமாக நடந்து கொண்டதை அடுத்து இரவு 10:20 மணி அளவில் இந்த அமைதியின்மை ஆரம்பமானதாக தெரிவிக்கப்படுகிறது. போதைப்பொருள் தொடர்பான மோதலே இந்த பதற்றமான சூழ்நிலைகளுக்கு காரணம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எவ்வாறாயினும் நிலைமைகளை கட்டுப்படுத்துவதற்காக போலீசார், கலக தடுப்பு பிரிவு மற்றும் போலீசாரின் விசேட அதிரடிப்படை உடனடியாக வரவழைக்கப்பட்டு சிறைச்சாலைக்கு உள்ளேயும் வெளியேயும் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. பதற்றமான சூழலை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவர சிறைச்சாலை வளாகத்திற்குள் பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் போலீசார் மேலும் தெரிவித்துள்ளனர். பயணிகள் தங்களது பேருந்து கட்டணங்களை வங்கி அட்டை மூலம் செலுத்தும் முறை விரைவில் அறிமுகப்படுத்தப்படவுள்ளதாக போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைகள் பிரதி அமைச்சர் பிரசன்ன குணசேன தெரிவித்துள்ளார். இலங்கை போக்குவரத்து சபை முன்னெடுத்து வரும் நவீனமயமாக்கல் நடவடிக்கைகள் பேருந்து சேவைகளின் தரத்தை உயர்த்தவும், பயணிகளுக்கான அசௌகரியங்களை குறைக்கவும், வசதிகளை மேம்படுத்தவும், தனியார் துறையுடன் ஆரோக்கியமான போட்டியை உருவாக்கவும் இலக்கு வைத்துள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். பொது போக்குவரத்து சேவை மறுசீரமைக்கவும், பயணிகளின் பயண அனுபவத்தை மேம்படுத்தவும் முன்னெடுக்கப்பட்டு வரும் நடவடிக்கைகளில் ஒரு பகுதியாக இந்த நவீன கட்டண செலுத்தும் முறை அறிமுகப்படுத்தப்பட உள்ளதாக பிரதி அமைச்சர் தெரிவித்துள்ளார். சபரகமுவ மாகாணத்திலும் கண்டி, நுவரெலியா, காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் சில இடங்களில் 75 மில்லிமீட்டருக்கும் அளவிலான பலத்த மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. அத்துடன் மேல் சபரகமுவ மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் கண்டி, நுவரெலியா, காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் இடைக்கிடையே மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்பட்டுள்ளதாக அந்த திணைக்களம் தெரிவித்துள்ளது. வடமத்திய சபரகமுவ, தெற்கு, மத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களில் அவ்வப்போது மணித்தியாலத்திற்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும். இடியுடன் கூடிய மழை பெய்யும் போது ஏற்படக்கூடிய தற்காலிக பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய விபத்துக்கள் குறைப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். இதேவேளை மாத்தறையிலிருந்து ஹம்பாந்தோட்டை ஊடாக புத்துவில் வரையான கடற்பகுதிகளுக்கு அப்பாலுள்ள கடற்பிராந்தியங்களில் காற்றின் வேகமானது அவ்வப்போது மணித்தியாலத்திற்கு 60 தொடக்கம் 70 கிலோமீட்டர் வரை அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புள்ளது. மாத்தறையிலிருந்து ஹம்பாந்தோட்டை ஊடாக புத்துவில் வரையான கடற்பகுதிகளுக்கு அப்பால் உள்ள
கடற்பிராந்தியங்கள் அவ்வப்போது கொந்தளிப்பாகவோ அல்லது மிக கொந்தளிப்பாகவோ காணப்படும். காங்கேசுந்துறையில் இருந்து புத்தளம், கொழும்பு மற்றும் காலி ஊடாக மாத்தறை வரையான கடற்பகுதிகளுக்கு அப்பால் உள்ள கடற்பிராந்தியங்களில் அவ்வப்போது கொந்தளிப்பாக காணப்படும். எனவே இக்கடற்கரை பிராந்தியங்களுக்கு மறு அறிவித்தல் வரை கடலுக்கு செல்ல வேண்டாம் என கடற்படை மற்றும் மீனவ சமூகத்தினருக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மாத்தறையில் இருந்து ஹம்பாந்தோட்டை ஊடாக பொத்துவில் வரையான கடற்பரப்பு கரையோர மீன்பிடி நடவடிக்கைகளுக்கு பொருத்தமற்றது என மீன்பிடி மற்றும் நீரியல் வழங்கல் திணைக்களம் அறிவித்துள்ளது. வளிமண்டலவியல் திணைக்களம் இன்று வெளியிட்ட பலத்த காற்று தொடர்பான ஆபத்தான வானிலை எச்சரிக்கை அறிவித்தலுக்கு அமைவாகவே இந்த அறிவித்தல் விடுக்கப்பட்டுள்ளது. இதற்கமைய மறு அறிவித்தல் வரை குறித்த கடற்பரப்புகளில் மீன்பிடி நடவடிக்கைகளுக்காக கடலுக்கு செல்வதை தவிர்க்குமாறு அனைத்து மீனவர்களுக்கும் கடுமையாக அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மேலும் ஏனைய பிரதேசங்களில் மீன்பிடி நடவடிக்கைகளுக்காக புறப்படும் படகுகளும் மாத்தறையிலிருந்து பொத்துவில் வரை பெயரிடப்பட்டுள்ள ஆபத்தான கடற்பிரதேசங்களுக்குள் நுழைவதையோ அல்லது அங்கு மீன்பிடி நடவடிக்கைகளில் ஈடுபடுவதையோ தவிர்க்குமாறு விசேட அறிவித்தல் விடுக்கப்பட்டுள்ளது. நிலவும் வானிலை நிலைமை குறித்து வெளியிடப்படும் எதிர்கால அறிவித்தல்கள் தொடர்பில் தொடர்ச்சியான அவதானத்துடன் இருக்குமாறு பாதுகாப்பு வழிகாட்டல்களை பின்பற்றி பொறுப்புடன் செயற்படுமாறும் மீன்பிடி மற்றும் நீரியல் வழங்கல் திணைக்களம் அறிவுறுத்தியுள்ளது. அம்பாறை, கல்முனை மாநகர சபை எல்லைகளுக்குட்பட்ட பல பகுதிகளில் குப்பைகள் மற்றும் திடக்கழிவுகள் முறையாக அகற்றப்படாமல் குவிந்து கிடப்பதால் அப்பகுதிகளில் கடும் துர்நாற்றம் வீசுவதுடன் பொதுமக்களும் பாதசாரிகளும் பெரும் அசௌகரியங்களை எதிர்கொண்டு வருகின்றனர். கழிவுகள் உரிய இடங்களில் சேகரிக்கப்பட்டு அகற்றப்படாத காரணத்தினால் சுற்றுச்சூழல் மாசடைந்து வருவதாகவும் இதனால் பாரிய சுகாதார பாதிப்புகள் ஏற்படும் அபாயம் காணப்படுவதாகவும் பிரதேச மக்கள் தெரிவித்துள்ளனர். குறிப்பாக மழைக்காலங்களில் கழிவுகள் தேங்கி நிற்பதால் கொசு பெருக்கம் அதிகரித்து டெங்கு உள்ளிட்ட தொற்று நோய்கள் பரவும் அபாயம் உருவாகியுள்ளதாகவும் அவர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். மேலும் வீதியோரங்களில் குப்பைகள் குவிந்து கிடப்பதால் பாதசாரிகள் பாதுகாப்பாக பயணிக்க முடியாத நிலை ஏற்பட்டதுடன் வாகன போக்குவரத்துக்கும் இடையூறுகள் ஏற்பட்டு வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த நிலைமை தொடர்பில் கல்முனை மாநகர சபை மற்றும் சம்பந்தப்பட்ட பொது சுகாதார அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என பிரதேச மக்கள் குற்றம் சுமத்தியுள்ளனர். எனவே சுற்றுச்சூழல் மாசடைவதை தடுக்கும் வகையில் குவிந்து கிடக்கும் கழிவுகளை உடனடியாக அகற்றுவதுடன் தொடர்ச்சியான மற்றும் முறையான கழிவு முகாமைத்துவ நடவடிக்கைகளை முன்னெடுக்குமாறு சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சிறுவர்களுக்கு தமது தளங்கள் ஏற்படுத்தும் ஆபத்துக்கள் குறித்து பொதுமக்களுக்கு எச்சரிக்கை செய்ய தவறியதற்காக மெட்டா நிறுவனத்திற்கு மேலும் 567 மில்லியன் அமெரிக்க டாலர் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்காவின் நியூ மெக்சிகோ மாகாணத்தில் உள்ள நீதிபதி ஒருவர் நேற்று இந்த தீர்ப்பை வழங்கியுள்ளார். சிறுவர்களின் பாதுகாப்பு விவகாரத்தில் அந்நிறுவனத்திற்கு எதிராக பிறப்பிக்கப்பட்ட மிகப்பெரிய தீர்ப்பு இதுவாகும். சமூக வலைதள பெருநிறுவனமான மெட்டா காற்று மாசுபாட்டை போன்ற ஒரு பொது பிரச்சினை போன்ற எதிர்கால தீங்குகளை குறைப்பதை நோக்கமாக கொண்ட ஒரு நிதியத்தில் அந்த அபராத தொகையினை அது செலுத்த வேண்டும் என்று நீதிபதி பிரையட் பீச்சி தெரிவித்துள்ளார். இந்த வழக்கின் மூலம் மெட்டா ஏற்கனவே செலுத்த வேண்டும் என உத்தரவிடப்பட்டிருந்த 375 மில்லியன் அமெரிக்க டாலர் அபராத தொகையுடன் சேர்த்து இந்த தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் மற்றும் த்ரெட்ஸ் ஆகியவற்றுக்கு சொந்தமான நிறுவனமான மெட்டா உள்ளது. இவ்வழக்கில் இதற்கு முன்பு வழங்கப்பட்ட 375 மில்லியன் அமெரிக்க டாலர் தீர்ப்புக்கு எதிராக மெட்டா நிறுவனம் மேன்முறையீட்டை செய்ய உள்ளமை குறிப்பிடத்தக்கது. கனடாவின் ஒன்டோரியா மாகாணம் மிசிசாகா நகரில் இடம்பெற்ற போலி வாடகை வீடு மோசடியில் 8 பேர் மொத்தம் $30,000 இழந்துள்ளதாக தெரிவித்துள்ள ஃபீல்ட் பிராந்திய போலீசார் இது தொடர்புடைய சில சந்தேக நபர்களையும் தீவிரமாக தேடி வருகின்றனர். கடந்த ஆண்டின் தொடக்கத்தில் சஸ்காட்சவன் மற்றும் பிரிட்டிஷ் கொலம்பியா மாகாணங்களைச் சேர்ந்த சந்தேக நபர்கள் இருவர் சமூக வலைதளங்கள் வாயிலாக மிசிசாகா நகரில் வீடுகள் வாடகைக்கு உள்ளதாக விளம்பரம் செய்துள்ளனர். வாடகைக்கு வீடு தேடிய நபர்கள் அந்த வீட்டுக்கு நேரடியாக சென்று பார்வையிட்டுள்ளனர். அங்கு தங்களை தற்போதைய வாடகைதாரர்கள் என பொய்யாக அறிமுகப்படுத்திக் கொண்ட நபர்களை சந்தித்து பேசியுள்ளனர். பின்னர் இணையதளம் வழியாக வாடகை ஒப்பந்தங்களை செய்து வீட்டை உறுதிப்படுத்துவதற்காக டிரான்ஸ்பர் மூலம் முன்படத்தையும் அனுப்பியுள்ளனர். ஆனால் குடியேறுவதற்காக அவர்கள் வீட்டுக்கு சென்றபோதே அது போலி விளம்பரம் என்றும் தங்களுக்கு வீடு கிடைக்காது என்றும் தெரிய வந்துள்ளது. மேலும் தம்மை வீட்டு உரிமையாளர் என கூறிக்கொண்ட நபரை தொடர்பு கொள்ள முடியவில்லை. பாதிக்கப்பட்ட 8 பேருக்கு இதுவரை தங்குமிடமோ அல்லது அவர்கள் செலுத்திய பணமோ திரும்பி கிடைக்கவில்லை என போலீசார் தெரிவித்துள்ளனர்.
சந்தேக நபர்கள் குறுகிய கால வாடகை சேவை இணையதளம் வழியாக அந்த வீட்டை தற்காலிகமாக வாடகைக்கு எடுத்து இந்த மோசடியை அரங்கேற்றியுள்ளனர். வீட்டின் உண்மையான உரிமையாளர்களுக்கு இதில் தொடர்பில்லை எனவும் சந்தேக நபர்கள் புகைப்படங்கள் எதுவும் தற்சமயம் கைவசம் இல்லை எனவும் போலீசார் ஊடகங்களிடம் தெரிவித்துள்ளனர். பொதுமக்கள் வாடகைக்கு வீடு தேடும் போது மிகுந்த எச்சரிக்கையுடன் இருக்குமாறு ஃபீல் போலீசார் கேட்டுக் கொண்டுள்ளனர். வீட்டின் உரிமையாளர்களின் அடையாளத்தை எப்போதும் சரிபார்க்க செய்யவும், போதிய முன்னெச்சரிக்கை மற்றும் கள விசாரணைகளை மேற்கொள்ளாமல் அவசரப்பட்டு ஆன்லைனில் ஒப்பந்தங்களில் கையெழுத்திடவோ அல்லது பணத்தை முன்பணமாக அனுப்பவோ வேண்டாம் என போலீசார் எச்சரித்துள்ளனர். இத்துடன் சிலோன் தமிழின் பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் செய்திகளை அறிந்து கொள்ள www.ceylontamil.com என்னும் இணையதளத்துடன் இணைந்து கொள்ளுங்கள்.